என்னங்கக்கா கடைக்க போறீங்க? ஆமா சின்ன பொண்ணு, தேங்காய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். சட்னி அரைக்கிறக்காக கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். சட்னியாங்கா? என்ன தக்காளி சட்னி தேங்காய் சட்னியா? இல்ல ரோஜா, புதினா சட்னி அரைக்க போறேன். அதான் குழந்தைங்க வேற அதான் கேட்டாங்களா, புதினா சட்னி வேணுமா அப்படின்னு. அதே தான் அரைக்க போறேன் நான். அப்படிங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு குண்டாவில் போட்டு வச்சிருங்க. அப்படி உனக்கு வேணுமா ரோஜா? சரி, நான் வேணா தனியா வேணா எடுத்து வைக்கிறேன், நீ வந்து வாங்கிக்கோ. சரிங்கக்கா. வா பானு வா. இந்த வாரேங்க்கா. என்ன பானு இப்படி அழைச்சு போயிட்டியே? குழந்தை பிறந்ததுல இருந்து நீங்க ஒரு வழி ஆயிட்டு போல. ஆமாங்கக்கா, என்னக்கா பண்றது, எனக்கும் கொஞ்சம் உடம்பு பேர் சரியில்லை. அந்த பையனைய வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்கவே முடியலைக்கா. என்ன ஒரு குறும்புக்குங்கா, பச்சை குழந்தையில இருந்தே ஒரு சேட்டை தான்க்கா, என்னால முடியலைங்கக்கா. உடம்பே பாருங்க எப்படி இழைச்சு போயிட்டானே. அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அப்ப பழைய மாடு ரொம்ப கவலையா இருக்காது, அதையே பத்தி நினைச்சிட்டு இருக்காத. கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியே கொஞ்சம் போயிட்டு வா, கொஞ்சம் மனசாத ஆறுதலா இருக்கும். எங்கக்கா என்ற நிலைமை அப்படியா இருக்கு? அவங்க அப்படி சொன்னு கூட்டிட்டு போற மாதிரியா இருக்காங்க. அவங்களும் சரியில்லை கணக்கு. என் நிலைமை இதுதான், இப்படி இருந்துட வேண்டியதான். சரிங்கக்கா, பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிம்மா, போயிட்டு வா. பாவம் ஒத்தியாரன்ட்டு என்ன ஒரு கஷ்டப்படுறா. பாக்குறக்கு ஆள் இல்லை, அவளே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நைட்டு மகள சீரழிறா. அவனும் ஒன்னத்துக்கு ஆக மாட்டான். சே, பாவ புல் எப்படி ஆயிட்டா. ஆமாங்கக்கா, கல்யாணம் பண்ணி வரப்போ எப்படி இருந்து சூப்பரா இருந்த புள்ள. இப்படி பாருங்க, இப்ப பாருங்க, ஏதோ சின்ன புள்ள மாதிரி எப்படி உடம்பே குறைஞ்சு எப்படி ஆயிட்ட பாருங்க. அதாக்கா முக்காவாசியோட பொண்ணுங்களோட நிலைமை எதாங்கக்கா. என்னமோ உண்மைதான். எங்க போய் மண்டை உடைக்கிறது? எல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் இல்ல. இங்கதான் இருக்கீங்களா? ஆமா லட்சுமி, என்னாச்சு இப்படி பதட்டமா வர? என்னாச்சு? பொண்ணு இல்லைங்கக்கா, அதான் பொண்ணு வீட்டுல இருந்து வேற எங்க வீட்டு வேற பாக்கணும்னு சொல்லி வர்றாங்களாமா. அதான் எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்குங்கக்கா. என்னக்கா பண்றது? எதுக்குங்கக்கா பயக்கிறீங்க? எல்லாம் உண்மை சொல்லிதானே போனது அங்க. நம்மள எதுக்கு பயக்கிறீங்க? அந்த பாத்துட்டு போயிட்டு என்னன்னு இல்ல, பாத்துட்டு போயிட்டு எதுக்கு பயக்கிறீங்க இப்படி? அதுவும் சரிதாக்கா, வரட்டும். என்ன பண்ணிருப்பாங்க, வந்து பாத்துட்டு போயிட்டு மாடுங்க. பாத்துட்டு எங்கேயாச்சும் பொண்ணுக்கு இன்னும் கொடுக்காம போயிட்டாங்களோ என்னங்க பண்றது நானு? ஒன்னும் ஆகாது லட்சுமி, எது மனசு போட்டு குழப்பிக்காதோடு. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்கக்கா. அதான் அவங்க வர்றான்னு சொல்லியிருக்காங்க. காஃபி வடை சொல்லாமா இல்ல டிஃபனுக்கு சொல்லாமான்னே தெரியலைங்கக்கா. என்னக்கா பண்றது? அப்படியா? அவங்க எதுவும் சொல்லலையா? உங்களுக்கு கேக்குறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்குங்கக்கா. அக்கா சாயங்காலம் தானே வர போறாங்க. என்ன சாயங்காலம் யாரும் சாப்பிட போறாங்க? ஏதோ நொறுக்கு தீனி ஏதோ கொடுங்க, அதுவே போதும். அப்படி சின்ன பொண்ணு எதுவும் தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கல்ல? ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்கக்கா. அப்படியே பண்ணிருங்க. சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடலாம். எல்லாரும் வந்துருங்க மறக்காம. நீங்க வந்து சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் வந்துருங்க, நீங்க தான் எனக்கு எல்லாத்துக்கும் வர்றீங்க. எதுக்கு அப்படியே வந்துருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நானும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறேன். சரி போ லட்சுமி, பின்னாடி வர ஏதோ வேலை இருந்தா நான் வேணா வந்து செஞ்சு கொடுக்குறேன். இருக்கட்டும்க்கா, கிட்டத்தட்ட முடிஞ்சு. மதிக்கு ஸ்கூல் லீவு தானே, அவளும் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா. கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியா? சரி சரி. சரிங்க, சாயங்காலம் வரோம் நாங்கெல்லாம். சரி சின்ன பொண்ணு, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரிங்கக்கா. சரி. இப்பதான் போய் புரோக்கரை நைட் பேசிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள டக்கு டக்குன்னு எல்லாம் அமையுது. அப்படியே நல்லபடியா எல்லாமே அமைஞ்சிடணும். அந்த அக்காக்கு கஷ்டம் நஷ்டம் போயிடணும். இதுதான் அந்த அக்காக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம்னு சொன்னா இது மட்டும்தான். அந்த அக்கா எப்ப இருந்து இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. நல்லதே நடக்கட்டும். ஆமா சின்ன பொண்ணு, அவளுக்கு இதுதான் சந்தோஷம். நல்லதே நடக்கட்டும், கடவுள் காட்டின வழி. என்னென்ன வர்றப்ப என்ன புது துணியெல்லாம் போட வேண்டாம்ல? இந்த துணி போதும்ல? அதெல்லாம் வேண்டாம் ரோஜா, சும்மா பாக்குறதுக்கு தான் வர்றாங்க. அதெல்லாம் இப்படியே போனே போதும். சின்ன பொண்ணு, உங்க அத்தை வருமா? எங்க அத்தையா என்னன்னு தெரியலையே. அந்த அக்கா சொல்லிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வருவாங்களா என்னன்னு தெரியல. சரி நடங்க, நம்மளும் வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு போனோம்னா கரெக்டா இருக்கு இப்போ. ஆமாங்கக்கா, நடங்க போலாம். அம்மா கிளம்பிட்டீங்களா? நான் வரணுமேன்னு. நீ எல்லாம் வர வேண்டாண்டி, நீங்க கடை நாங்க ஒன்று போய் டக்குன்னு போய் பாட்டு வந்துடுறோம். எப்படி வீடு வாசல்ல பாட்டு பையனையும் பாட்டு வந்துடும். சரிங்கம்மா, நடங்க, டைம் ஆயிடுச்சு. சட்டு புட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். இன்னும் வண்டியிலேயே போயிடலாம் இல்ல? இல்லம்மா, வண்டியில வேண்டாம், பொருள் எல்லாம் இருக்குது இல்ல, அதனால கொண்டு போக முடியாது. ஆட்டோ வச்சு பிடிச்சிருக்கிற வந்துருமேடு. சரி அப்ப டக்குன்னு நடங்க, நேரமாச்சு. நம்மடி பாத்துரு, பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. இப்ப எவ்வளவு ஆச்சு? 2 பேருக்கு சேர்த்து 200 ரூபா ஆச்சுங்க. என்னப்பா 200 ரூபா சொல்றீங்க? 200 ரூபாய் இல்ல அதிகமாச்சே. என்ன நீங்களே புரிஞ்சுக்காம பேசுறீங்க? பொம்பளைங்க தான் இப்படி வேற பேசுவாங்க. இப்ப நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு ஆம்பளையோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாத? வேலைக்கு போறவங்கள தான் நீங்களும். சரி சரிப்பா, வாங்கிக்கோ. சரி, உள்ள மட்டும் அந்த பேக் மட்டும் கொண்டு வந்து வச்சிருப்பா, நல்லதா போகும். சரிங்கக்கா, நான் பண்ணிடுறேங்க. நீங்க என்ன சொல்லவா வேண்டும்? நல்ல விஷயத்துக்காக போறீங்க போல, நான் உதவி பண்றேன்னு எடுங்க. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்குங்க? ஏங்க இந்த வீடு போலயா? நல்ல இயற்கையான இடத்துல நல்லா வேலியெல்லாம் போட்டு மரமெல்லாம் வளர்த்து சூப்பரா வச்சிருக்காங்க. வீடு சின்னதா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நீட்டா. ஒரு கசகசப்பு இல்ல. ஆமா, நீட்டா இருக்கு. அப்படியே குளிர் காத்து அடிக்குது ஒரு வெயிலுங்க கூட. இங்க இருந்து கூப்பிடலாமா உள்ள போயிடலாமா? அட நம்ம பாட்டுக்கு போல, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க முடியும்? கூப்பிட்டுட்டு இங்க நின்னுட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும். நட உள்ள போயிடலாம் நம்ம.
சரி நடங்க நடங்க. அக்கா வாங்க 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 வந்து வாங்க. லட்சுமி வா வந்துட்டாங்க வா வா. வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க. ஏன் வாசல்ல இருந்து உள்ளே வந்துட்டீங்க போலயே, கூப்பிட்டுருக்கலாம் இல்லைங்க ஒரு பேச்சு, வர வைக்கிறதுக்கு வந்திருப்போமே. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? வாங்க வாங்கண்ணா. வரமா நின்றுட்டு இருக்கீங்களே, அங்க உட்காருங்க. அங்க எத்தான் இருக்கு எங்க வீட்டுல, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா, அது உட்காரு. வந்தாச்சா? வாங்க வாங்க உட்காருங்க. எதுவும் குடிக்கிறீங்களா? இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஜூஸ் எடுத்துட்டு வந்துருந்தேன். பரவாயில்லம்மா, எதுக்குமா ஜூஸ் எல்லாம் வேண்டாம்மா. நான் எடுத்துட்டு வரேன், பிடிங்க. அப்புறம் மாப்பிள்ளை இருக்காங்களா இல்ல வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாங்களா? இந்த கொஞ்சம் அந்த சைடு போயிருக்காங்க, வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க பாட்டி போயிடலாம். பாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. சரி சரி. நல்லா வீடெல்லாம் நல்லா இருக்கு. இயற்கை அப்படி சூப்பரா, காத்தோட்டமா, மண்பானை, மண் சட்டி அப்படி இப்படின்னு நல்லா இருக்கு வீடு. ஆமாங்க, லட்சுமிக்கு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கும். அவ அப்படியே வளர்ந்தால, அதனால இப்படி இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு இருக்க தெரியாது. ஆமாங்கக்கா, எப்பவுமே யதார்த்தமா இருப்பாங்க. அதை பார்த்தாவே தெரியுது. அப்புறம் அவங்க அப்பால எங்கேயுமே காணுமே. அவங்க அப்பா கொஞ்சம் அப்படி இப்படிதானே இருப்பாங்க. எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்களெல்லாம் ஒரு கணக்குல எடுத்துக்காதீங்க. லட்சுமி மட்டும் பாருங்க, அவங்க அப்பாவோட இது தெரிஞ்சு எங்கேயாச்சும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அவங்க குடிப்பாங்க வைப்பாங்க, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, அது தெரியாம இருக்கும். நாங்கெல்லாம் விசாரிச்சுதான் பார்த்தோம். அவங்க எப்படி இருந்தாலும் பையன் அம்மா பொண்ணால நல்லவங்களாமே, நல்ல மாடி வீடெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் தப்பால யாருமே சொல்லல. அதனாலதான் நாங்களும் வந்தோம் பார்த்தோம். அவங்க வந்ததுக்கும் பேசிந்து பொண்ணெல்லாம் பார்த்துருந்து புரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்பணும். ரொம்ப சந்தோஷம், இப்படி புரிஞ்சுக்கிட்டாவே சரி. ஆமாக்கா, அந்த அக்காவும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். பொண்ணு கொடுப்பாங்களா என்ன, நம்ம வீட்டு நிலைமை இப்படி இருக்கே அப்படி இப்படின்னு எதுவும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? சொல்லிருங்க இந்த அக்காங்கிட்ட. ஆமா, அவ அப்படி எதாவது நினைச்சே பயன்ட்டு இருக்கிறா. எங்கேயாச்சும் வீட்டை பார்த்தா, வீட்டுக்காரங்களை பார்த்தா நீங்க எங்கேயாச்சும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவீங்களோ என்னமோனே பயக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம், சொல்லிருங்க அவங்களுக்கு. அங்க வசதி பார்த்தோ ஆளுங்களை பார்த்தோ பொண்ணு கொடுக்கலங்க. நல்ல மனசு இருக்கு, நல்ல பொண்ணு நல்லா இருப்பா, எந்த கஷ்டப்பட மாட்டா அப்படின்னு நம்பிக்கையோட தான் பொண்ணை தர்றோம். வேற எல்லாம் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்களும் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டாவே உங்க பொண்ணுங்களை நாங்க பாத்துக்குவோம். நல்லா இருப்பா, அவளே சொல்லுவா பாருங்க. அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. அம்மா என்ன அத்தை வாங்க, எப்ப வந்தீங்களா? டேய் அங்க பாருடா, யார் வந்திருக்காங்க அங்க பாரு. யார் இது தெரியல, யாரு அது? இங்க வாட பாத்துக்கோங்க. மாப்பிள்ளையே வந்தாச்சு. இத்தனை நேரம் எதிர்பார்த்த கிடந்தீங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு. தான் மாப்பிள்ளை பாத்துக்கோங்க. அப்படியா? நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளை நல்லாதான் இருக்காரு. ஆனா கொஞ்சம் முடிய மாட்டி என்ன பங்கு வச்சிருக்காங்க, கொஞ்சம் அதை மட்டும் வெட்டிட்டு சூப்பரா இருப்பாரு. நான் சினிமா ஹீரோ மாதிரி இருப்பாரு. டேய் தாண்டா அவங்க மாமாத்த பொண்ணு பாட்டு வந்தவள போய் அவங்க அப்பா அம்மா வணக்கம் சொல்லு. வணக்கங்க, வாங்க. இப்பதான் வந்தீங்களா? ஆமாப்பா, இப்பதான் வந்தோம். அம்மா ஜூஸ் எடுக்க போயிருக்காங்க. சரிங்க, உட்காந்துருங்க, வந்துடுறேன். ஐயோ, என்ன வெக்கப்பட்டு ஓடிட்டாரு பொண்ணு மாதிரி. அவன் எப்பவுமே அப்படிதான். இப்ப வெக்கப்பட்டுட்டே இருப்பா எதுக்கு எடுத்தாலும். முடி எதுக்கு அப்படி வச்சிருக்கான்னா, சாமிக்கு வளர்த்துட்டு இருக்காங்க, அதான் அப்படி வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ரவுடி பையன் எங்க வச்சு நினைச்சிடாதீங்க. சேச்சு அப்படியெல்லாம் நினைக்கல. முகத்தை பார்த்து அப்படியே இருக்கு. நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, நல்ல குணமான பையன் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல வார்த்தை சொன்னீங்க. இந்த வார்த்தைக்காக இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தா அவளா. இதுல என்ன இருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு எங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. மாப்பிள்ளை வர முடிவு மட்டும் தெரிஞ்சுன்னா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அதையும் இப்ப கேட்டு போயிருங்க. ஆமாமா, அதையும் ஒரே வழியை முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீ நல்ல நாள் வருதுன்னு பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நல்லதா போச்சு, எல்லாம் சுமூகமா நடந்தணும்னு தான் நினைக்கிறோம். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.